Jai Gurudev. Knowledge sheet 77. Faith and happiness. நம்பிக்கையும் சந்தோஷமும். It is only through merit that you can have faith. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல நம்பிக்கை அப்படிங்கிறது சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் வரக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு குருதே சொல்றார். ஒரு தகுதி இருந்தா மட்டும்தான் நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு தகுதி இருக்குன்னு அர்த்தம். It is only through merit that you can have faith. When you lack faith, happiness is neither in the inner nor the outer world. நம்பிக்கை இல்லாம போகும்போது உள்ள இருக்கிற உலகத்திலயும் சந்தோஷம் இருக்காது, வெளியே இருக்கிற உலகத்திலயும் சந்தோஷம் இருக்காது. உள்ளேயும் சந்தோஷம் இருக்காது, வெளியும் சந்தோஷம் இருக்காது. நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. Happiness springs from faith. இந்த சந்தோஷம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கையிலிருந்து தான் மலர்கிறது. இந்த நம்பிக்கையில இருந்து அந்த சந்தோஷமே என்ன மலர்கிறது. Happiness is forgetting the body consciousness. உடல் உணர்வு, இந்த உடல் அப்படிங்கிறத மறந்து போறதுதான் ஒரு ஆனந்த நிலை, சந்தோஷமான நிலை. Pain or sorrow is holding on to the body conscious. சில நேரத்துல என்ன உடல்ல ஒரு வலி இருக்கும், இல்ல ஒரு துக்கம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் என்ன? பெயின் ஆர் சாரோ, ஒரு வலியோ துக்கமோ. எதனால அப்படின்னா நாம் இந்த உடல் சார்ந்து ஒரு உணர்வு வைத்துக் கொள்றதுனால தான் இருக்கும். when you are happy, நீங்க சந்தோஷமாக இருப்போது you don't feel the body இல்லையா? நம்ம சந்தோஷமா இருக்கும்போது எதை பத்தியுமே கவலை இருக்காது, எதை பத்தியும் தெரியாது. அதே மாதிரி இந்த உடலை பத்தியும் நமக்கு பெருசா தெரியாது. ஒரு சின்ன தலைவலி வந்தா போறோம், அவ்வளவுதான். and when you are miserable, you feel the aches and pains. எப்ப நம்ம மனதளவுல கஷ்டமா இருக்குமோ அப்போ உடல் அளவுலயும் இருக்கிற உடல் எல்லாமே இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரியே வலிக்கிற மாதிரியே தெரியும். அதான் சொல்றாங்க. when you are miserable, கவலைப்படும் போது துக்கப்படும் போது தான் எல்லா வலியும் வருது. குருதேவ்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. then why in meditation is the attention taken to various parts of the body? அப்படியே தியானத்துல நம்ம சில நேரங்கள்ல உடலுடைய ஒவ்வொரு பாகத்தையும் நாம ஏன் கவனிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னு கேட்கிறோம். குருதேவ் சொல்றாங்க, ஃபார் an arrow to go forward, ஒரு அம்பு முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா you have to pull it back. இல்லையா? ஒரு அம்பு விடும்போது என்ன பண்ணும்? அதை பின்னாடி இழுத்து தான் என்ன முன்னாடி விட முடியும். In the same way, when you take the attention to various parts of the body, it frees you from body consciousness. அதே மாதிரிதான் நம்முடைய கவனத்தை உடலுடைய ஒவ்வொரு பாகத்துக்கும் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது என்ன ஆகுது? அந்த உடல் உணர்வு, உடல் அப்படிங்கிற இந்த உணர்வை நம்ம விட்டு வெளியே வரோம் அப்படின்னு சொல்றோம். அதான் குருதேவ் முதல்ல என்ன சொன்னாங்க? ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த உடல் உணர்வு அப்படிங்கிறத விட்டு வெளியே வருது. அப்பதான் இந்த கேள்வி கேட்கிறேன், ஏன் அப்போ ஒவ்வொரு பாகத்தையும் பார்க்கிறோம்? எப்படி அம்பு விடுறதுக்கு முன்னாடி நாம் அதை பின்னுக்கு இழுத்து முன்னோக்கி போறதுக்கு ரெடி செய்யறோமோ, தயார்படுத்துறோமோ, அதே மாதிரிதான் இந்த உடல் பாகத்தை கவனிக்கிறதே என்ன? இந்த உடல் அப்படிங்கிற தன்மை, அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா? ஃபெய்த், நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விஷயம் இருந்துட்டாலே போதும், ஆனந்தம் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும். எப்பவுமே பாருங்க, ஒரு ஒரு துக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்பிக்கை இல்லாததான். புரிஞ்சுங்களா? இந்த நம்பிக்கை இருந்துட்டா நமக்கு வாழ்வில எப்போதுமே ஆனந்தம், சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். ஜெய் குரு.